சொந்த நிழலே அந்நியமாகி விடும்போது எந்த குங்குமத்தை காப்பாற்ற என் ஆன்மா வரை அடகு வைத்தேனோ அவரே என்னை குற்றவாளி என்று கூறி போலீசில் ஒப்படைத்தால் கடவுளும் உன்னுடைய சோதனைக்கு பயந்து விட்டார் என்றுதான் அர்த்தம். 2 வருடங்கள் ஒரு பிணமாக இருந்தவருக்கு சேவை செய்வதற்கான பலனாக அவர் என்னை அடையாளம் காணக்கூட மறுத்துவிட்டார். ஆனால் போலீசார் என்னை இழுத்து சென்றபோது என் கணவர் ரகசியமாக என் உள்ளங்கையில் ஒரு மடிந்த சீட்டை வைத்தார். அதில் எழுதியிருந்த ஒரு விஷயம் என் காலடி மண்ணையே வழுக்க செய்தது. ஏனெனில் அந்த சீட்டில் என் பெயர் மீரா. இன்று நான் பின்னால் திரும்பி என் வாழ்க்கையின் அந்த இடிபாடுகளை பார்க்கும்போது என் ஆன்மாவே நடுங்குகிறது. காலம் எல்லா காயங்களையும் ஆற்றிவிடும் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் சில காயங்கள் காலப்போக்கில் இன்னும் ஆழமாகி கொண்டே போகின்றன. ஒரு சாதாரண பெண்ணின் கனவுகள் எங்கு முடிவடைகிறதோ அங்கிருந்து தான் என் கதை தொடங்குகிறது. திருமணத்திற்கு பிறகான அந்த முதல் வருடம் ஒரு பொற்கனவு போல இருந்தது. என் கணவர் ஆகாஷ் வெறும் என் வாழ்க்கை துணை மட்டுமல்ல, அவர்தான் என் முழு பிரபஞ்சமாக இருந்தார். ஒரு சிறிய நகரத்தின் குறுகிய வீதிகளில் இருந்த எங்கள் அந்த சிறிய வீடு மகிழ்ச்சியால் எவ்வளவு நிறைந்திருந்தது என்றால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட இவர்களுக்கு யாருடைய கண்ணும் பட்டுவிடக்கூடாது என்று சொல்வார்கள். ஆகாஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் சாதாரண வேலையில் இருந்தார். ஆனால் அவருடைய உழைப்பிலும் நேர்மையிலும் ஒரு தனி ஒளி இருந்தது. அது எனக்கு எப்போதும் பாதுகாப்பான உணர்வை தந்தது. மீரா, இந்த உலகத்தின் எல்லா மகிழ்ச்சியையும் உனக்கு தருவேன், அதற்கு என் உயிரையே கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி என்று அவர் அடிக்கடி கூறுவார். அவருடைய இந்த வார்த்தை ஒரு நாள் இவ்வளவு பயங்கரமான உண்மையாக மாறும் என்று எனக்கு எப்படி தெரியும்? அந்த துரதிர்ஷ்டவசமான மாலை பொழுது இன்றும் என் கண்களுக்கு முன்னால் ஒரு திகில் படம் போல சுழல்கிறது. அக்டோபர் 24ஆம் தேதி காலையிலிருந்தே வானத்தில் ஒரு சோகம் சூழ்ந்திருந்தது. மாலை நெருங்க நெருங்க கார்மேகங்கள் முழு நகரத்தையும் தன் பிடிக்குள் கொண்டு வந்தன. நான் சமையலறையில் அவருக்கு பிடித்த பக்கோடாக்களை செய்து கொண்டிருந்தேன். ஏனெனில் மலையில் டீ மற்றும் பக்கோடா சாப்பிடுவது அவருக்கு மிகவும் பிடிக்கும். வெளியில் இடி இடிக்கும் சத்தம் என் இதயத்தை மீண்டும் மீண்டும் நடுங்க வைத்தது. என் நெஞ்சில் ஒரு விவரிக்க முடியாத பதற்றம் குடிகொண்டிருந்தது. நான் பலமுறை அவருக்கு ஃபோன் செய்தேன். ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. அலுவலகத்தில் வேலை அதிகமாக இருக்கலாம், அல்லது மழையினால் எங்காவது மாட்டிக்கொண்டிருப்பார் என்று நினைத்தேன். அப்போது திடீரென்று கதவு மணி ஒலித்தது. என் இதயம் பலமாக துடித்தது. ஆகாஷ் வந்து விட்டார் என்று நினைத்தேன். ஆனால் நான் கதவை திறந்தபோது முன்னால் ஆகாஷ் இல்லை. மாறாக 2 போலீஸ்காரர்கள் நின்றிருந்தனர். அவர்களின் முகத்தில் இருந்த தீவிரம் என் தொண்டையை வரலச் செய்தது. நீங்கள் தான் மீராவா என்று ஒரு போலீஸ்காரர் கேட்டார். என் கை நடுங்க தொடங்கியது. ஆமாம், நான் தான், என்னாச்சு என்றேன். அவர்கள் சொன்ன வார்த்தை என் காலடியில் இருந்து பூமியையே உறிஞ்சிவிட்டது. உங்கள் கணவருக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது, மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார், சீக்கிரம் சிட்டி மருத்துவமனைக்கு வாருங்கள். என் கையில் இருந்த அந்த தட்டு கீழே விழுந்தது. சமையலறையின் அமைதியில் அது உடைந்த சத்தம் ஒரு அலறலை போல எதிரொலித்தது. நான் பைத்தியம் பிடித்தவள் போல மருத்துவமனையை நோக்கி ஓடினேன். மழைநீர் என் கண்களின் கண்ணீரோடு கலந்து கொண்டிருந்தது. மருத்துவமனைக்கு சென்றதும் நான் கண்ட காட்சி என் ஆன்மாவையே உலுக்கியது. ஸ்ட்ரெச்சரில் இரத்த வெள்ளத்தில் ஒரு உடல் கிடந்தது. அதை அடையாளம் காண்பதே கடினமாக இருந்தது. அது என் ஆகாஷ். நான் தினமும் காலையில் முத்தமிட்டு எழுப்பும் அவருடைய முகத்தை தலையில் இருந்து வழிந்த இரத்தம் மூடியிருந்தது. டாக்டர்கள் ஆபரேஷன் தியேட்டரை நோக்கி ஓடினார்கள். நான் வெளியில் ஒரு பெஞ்சில் தனியாக விடப்பட்டேன். அங்கிருந்த சுவர்களில் இருந்து வந்த ஃபினாயில் வாசனையும் மக்களின் அழுகை சத்தமும் என் உலகம் அழிந்து விட்டதை எனக்கு உணர்த்தி கொண்டிருந்தன. சுமார் 6 மணி நேரத்திற்கு பிறகு டாக்டர் வெளியே வந்தார். அவர் முகத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர் சொன்னார், நாங்கள் உயிரை காப்பாற்றி விட்டோம். ஆனால் அவர் ஆழ்ந்த கோமா நிலைக்கு சென்று விட்டார். அவருடைய மூளையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இனி எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் தான் உள்ளது. அடுத்த நாளே என் மாமியார் வீட்டினர் மருத்துவமனைக்கு வந்தனர். இந்த துயரமான நேரத்தில் அவர்கள் எனக்கு துணையாக இருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் மனிதனின் உண்மை குணம் காலத்தின் சோதனையில்தான் தெரிய வருகிறது. நேற்று வரை என்னை மகள் என்று அழைத்த என் மாமியார் திடீரென்று ஒரு கல் சிலையாக மாறிவிட்டார். வீட்டின் பெரியவரான என் மைத்துனர் டாக்டரிடம் தனியாக பேசிவிட்டு பின் என்னிடம் வந்து சொன்ன வார்த்தைகள் ஒரு கத்தியை போல என் நெஞ்சில் இறங்கின. மீரா, ஆகாஷ் பிழைப்பதற்கான வாய்ப்பு
1% தான் என்று டாக்டர் கூறுகிறார். அவர் இப்போது வெறும் ஒரு நடைப்பினம். மிஷின்கள் தான் அவருக்கு மூச்சு கொடுக்கின்றன. ஆனால் அவர் ஒருபோதும் திரும்பி வரமாட்டார். இதற்கு தினமும் ஆயிரக்கணக்கில் செலவாகும். நாம் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம். எந்த எதிர்காலமும் இல்லாத ஒரு விஷயத்திற்காக நம் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் நாம் வீணடிக்க முடியாது. மைத்துனரின் வார்த்தைகளில் விஷம் இருந்தது. மாமியாரின் மௌனத்தில் அவருடைய சம்மதம் இருந்தது. நான் அழுது கொண்டே அவர்களின் கால்களை பிடித்து கொண்டேன். அத்தை, இது உங்கள் மகன், என் தாலி பாக்கியம். இவரை நாம் எப்படி இப்படி விட்டுவிட முடியும்? மாமியார் தன் காலை உதறி பின்வாங்கிவிட்டு சொன்னார், மகனாகத்தான் இருந்தான் சம்பாதிக்கும் வரை. இப்போது இவன் ஒரு சுமை. உனக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் உன் சொந்த பொறுப்பில் செய். எங்களிடம் இதற்காக ஒற்றை பைசா கூட இல்லை. அன்றைய தினம்தான் எனக்கு புரிந்தது, உறவுகள் இரத்தத்தால் ஆனவை அல்ல, சுயநலத்தால் ஆனவை என்று. மாமியார் வீட்டினர் என்னையும் அந்த மரண படுக்கையில் இருந்த ஆகாசையும் அவர்களின் போக்கிலேயே கைவிட்டனர். நான் வீட்டிற்கு திரும்பி வர விரும்பினால் ஆகாஷ் மீதான பாசத்தை விட்டுவிட வேண்டும் என்று கூட அவர்கள் கூறிவிட்டனர். ஆனால் என் அன்பு ஒரு வியாபாரம் அல்ல. நான் தோல்வி அடைய மாட்டேன் என்று முடிவு செய்தேன். என்னிடம் இருந்த திருமண நகைகள் அனைத்தையும் எடுத்தேன். என் அம்மா தன் வாழ்நாள் சேமிப்பில் செய்து கொடுத்த அந்த தங்க நெக்லஸ், ஆகாஷ் எனக்கு முதல் திருமண நாளின் போது கொடுத்த அந்த கம்மல்கள், ஒவ்வொன்றாக அனைத்தையும் விற்றேன். அந்த பணத்தை கொண்டு மருத்துவமனை பில்கள் கட்டப்பட்டன. நான் ஒவ்வொரு கணமும் ஆகாஷின் அருகில் இருப்பதற்காக மருத்துவமனைக்கு அருகிலேயே ஒரு சிறிய துர்நாற்றம் வீசும் அறையை வாடகைக்கு எடுத்தேன். நாட்கள் நகர்ந்தன. மாதங்கள் வருடங்களாக மாறின. என் தினசரி வாழ்க்கை ஒரு தவம் போல ஆனது. மருந்து செலவுகளுக்காக அதிகாலை 4 மணிக்கே எழுந்து மற்றவர்களின் வீடுகளிலும் ஒரு துணி கடையிலும் வேலை செய்ய சென்றேன். மதிய நேரங்களில் மருத்துவமனைக்கு வந்து இரவு முழுவதும் ஆகாஷின் படுக்கைக்கு அருகில் அமர்ந்து அவருடைய கைகளை வருடி கொடுப்பேன். மக்கள் என்னை பைத்தியம் என்றார்கள். டாக்டர்கள் அடிக்கடி எனக்கு புரிய வைக்க முயன்றார்கள். மீரா, நீ உன் இளமையை வீணடிக்கிறாய். அவர் எதையும் கேட்கவில்லை, அவர் எதையும் உணரவில்லை. ஆனால் என் நம்பிக்கை அசையாததாக இருந்தது. நான் தினமும் அவருக்கு பிடித்தமான கதைகளை கூறுவேன். வெளியில் வானிலை எப்படி இருக்கிறது என்றும், நம்முடைய அந்த சிறிய வீட்டின் பால்கனியில் இருக்கும் செடிகளில் எத்தனை பூக்கள் பூத்திருக்கின்றன என்றும் அவரிடம் சொல்வேன். அவருடைய செயலிழந்த மூளையின் ஏதோ ஒரு மூலையில் என் குரல் போய் சேரும் என்று நான் உறுதியாக நம்பினேன். இந்த 2 வருடங்களில் நான் பசியை கண்டேன், அவமானங்களை சகித்தேன். கடுமையான குளிரில் ஒரு போர்வை கூட இல்லாமல் மருத்துவமனை பெஞ்சுகளில் இரவுகளை கழித்தேன். எனக்கு உடுத்துவதற்கு நல்ல ஆடைகள் கூட மிஞ்சவில்லை. முகம் வறண்டு முள் போலாகிவிட்டது. ஆனால் என் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி எரிந்து கொண்டிருந்தது. அது ஆகாஷ் திரும்பி வருவார் என்பதுதான். மைத்துனரும் மாமியாரும் எப்போதாவது வருவார்கள். ஆனால் அது அவர் இறந்து விட்டாரா இல்லையா என்று பார்ப்பதற்காக மட்டும்தான். அதன் மூலம் அவர்கள் இன்சூரன்ஸ் பணத்தை கோர முடியும். அவர்களின் கழுகு பார்வை எப்போதும் ஆகாஷின் சொத்துக்கள் மீதும் பத்திரங்கள் மீதுமே இருந்தன. பின்னர் 2 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் காலையில் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. நான் எப்போதும் போல அவருடைய கையின் மீது என் தலையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென்று யாரோ என் விரலை தொடுவது போல உணர்ந்தேன். அது என் பிரம்மை என்று நினைத்தேன். ஆனால் அவருடைய விரல்களில் மீண்டும் அசைவு ஏற்பட்டது. நான் சட்டென்று தலையை உயர்த்தினேன். ஆகாஷின் கண் இமைகள் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தன. நான் கத்தி டாக்டரை அழைத்தேன். வார்டு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. டாக்டர் அவருடைய கண்களில் ஒளியை பாய்ச்சி பார்த்தபோது ஆகாஷ் மெதுவாக தன் கண்களை முழுமையாக திறந்தார். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நான் கதறி அழத் தொடங்கினேன். என் 2 வருட தவம் பழித்து விட்டது போல உணர்ந்தேன். இறைவன் என் குரலை கேட்டுவிட்டார். ஆகாஷ் அறையை சுற்றிலும் பார்த்தார். அவருடைய பார்வை என் மீது நிலைத்தது. நான் புன்னகைத்தேன். என் கண்ணீர் என் கன்னங்களை நனைத்திருந்தது. நான் சொன்னேன், ஆகாஷ், நான் மீரா. பாருங்கள், நீங்கள் குணமாகிவிட்டீர்கள். ஆனால் அவருடைய கண்களில் நான் தேடிய அந்த அன்பு இல்லை. அங்கு ஒரு விசித்திரமான மௌனமும் அந்நியத்தனமும் இருந்தன. அவர் நடுங்கும் உதடுகளால் ஏதோ சொல்ல முயன்றார். டாக்டர் அருகில் வந்தார். ஆகாஷ் என்னை நோக்கி சைகை செய்து சொன்ன அந்த வார்த்தைகள் என் சுயத்தையே சாம்பலாக்கிவிட்டன. யார் யார் இந்த பெண்? இவளை வெளியே அனுப்புங்கள். இவள் என்னை கொல்ல பார்க்கிறாள். போலீஸை கூப்பிடுங்கள். என் காதுகளில் உருக்கிய ஈயத்தை ஊற்றியது போல் இருந்தது.
எந்த மனிதனுக்காக நான் என் எல்லாவற்றையும் பணயம் வைத்தேனோ, யார் என் உள்ளங்கை ரேகைகளை கூட அடையாளம் கண்டிருக்க வேண்டுமோ, அவர் இன்று என்னை ஒரு குற்றவாளியைப் போல பார்த்து கொண்டிருந்தார். அறையில் சத்தம் அதிகரித்தது. வெளியில் நின்றிருந்த என் மைத்தினரும் மாமியாரும் உள்ளே வந்தனர். அவர்களின் முகத்தில் ஒரு சாத்தானிய ஒளி மின்னியது. மாமியார் கத்தத் தொடங்கினார். பார்த்தீர்களா, நாங்கள் அப்போதே சொன்னோம் இல்லையா, இந்த பெண் சூனிய வேலை செய்து கொண்டிருக்கிறாள் என்று. இப்போது எங்கள் மகனே நேரடியாக சொல்கிறான், இவள் அவனை கொல்ல பார்க்கிறாள் என்று. போலீசாரை முன்பே மைத்தினர் வெளியில் வரவழைத்திருந்தார். இதுதான் நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது போல இருந்தது. 2 போலீஸ்காரர்கள் அறைக்குள் நுழைந்தனர். அவர்கள் என் கையை பிடித்து என்னை இழுக்கத் தொடங்கினர். நான் கத்திக்கொண்டே இருந்தேன். ஆகாஷ், நான் உங்கள் மீரா. அந்த மலையையும் பக்கோடாவையும் நம் வீட்டையும் நினைத்து பாருங்கள். ஆனால் ஆகாஷ் தன் முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டார். அவருடைய அந்த அலட்சியம் மரணத்தை விட கொடூரமானதாக இருந்தது. போலீசார் என்னை அறையை விட்டு வெளியே இழுத்து சென்றபோது அந்த முட்டி மோதலில் நான் ஆகாஷின் படுக்கைக்கு மிக அருகில் சென்று விட்டேன். அதே ஒரு நொடியில் ஆகாஷ் என் கையை பிடித்தார். போலீஸ்காரருக்கு அவர் என்னை தள்ளி விடுகிறார் என்று தோன்றியது. ஆனால் அவர் மின்னல் வேகத்தில் என் உள்ளங்கையில் ஒரு மடிந்த சீட்டை அழுத்தினார். அவருடைய கண்களில் ஒரு கணத்திற்கு அந்த பழைய ஆகாஷ் தெரிந்தார். நிர்கதியான, பயந்த மற்றும் அன்பு நிறைந்த ஆகாஷ். போலீசார் என்னை ஜீப்பில் ஏற்றினர். காவல் நிலையத்தின் அந்த இருட்டறை போன்ற குளிர்ந்த சுவரின் ஓரமாக அமர்ந்து நடுங்கும் கைகளால் நான் அந்த சீட்டை திறந்தபோது அதில் எழுதியிருந்தது, இப்போது அமைதியாக இரு, வீட்டில் மரணம் மறைந்திருக்கிறது. என்னை நீ காப்பாற்ற விரும்பினால் போலீஸ் முன்னிலையில் என்னை வெறுப்பது போல நாடகம் ஆடு. நம்முடைய ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படுகிறது. என் ஆன்மாவே நடுங்கியது. இது என்ன? அவருக்கு எல்லாம் நினைவிருந்தால் இந்த வெறுப்பு நாடகம் ஏன்? மற்றும் வீட்டில் யாருடைய மரணம் மறைந்திருக்கிறது? அந்த விபத்து உண்மையிலேயே ஒரு விபத்து தானா? ஒரு மர்மமான திரை என்னை சூழ்ந்து கொண்டது. அதன் பின்னால் மறைந்திருக்கும் உண்மைகளை கண்டறிவதுதான் இனி என் வாழ்க்கையின் ஒரே லட்சியமாக மாறியது. இந்த போராட்டம் இனி மருத்துவமனை படுக்கையோடு மட்டும் முடிந்துவிடப் போவதில்லை என்பது எனக்கு புரிந்துவிட்டது. இது ஒரு ஆழமான சதியின் ஆரம்பம். இதில் என் சொந்தங்களே என் மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தனர். காவல் நிலையத்தின் அந்த மூச்சு திணற வைக்கும் அறையும் போலீஸ்காரர்களின் சந்தேக பார்வையும் என் ஆன்மாவின் மீது ஒரு சுமையாக அழுத்தி கொண்டிருந்தன. ஆனால் என் முட்டியில் இறுக்கமாக பிடித்திருந்த அந்த சிறிய சீட்டு எனக்கு நம்பிக்கையின் கடைசி கதிராக இருந்தது. போலீசார் என்னிடம் மாலை வரை விசாரணை நடத்திய பிறகு என்னை விட்டுவிட்டனர். ஏனெனில் ஒரு நோயாளி என்னை அடையாளம் காண மறுத்ததை தவிர அவர்களுக்கு என் மீது வேறு எந்த வலுவான ஆதாரமும் இல்லை. நான் காவல் நிலையத்தில் இருந்து வெளியே வந்ததும் குளிர்ந்த காற்று என் மீது வீசியது. ஆனால் என் உடல் மரத்து போயிருந்தது. என் மூளை அந்த வார்த்தைகளிலேயே ஸ்தம்பித்து நின்றது. வீட்டில் மரணம் மறைந்திருக்கிறது. ஆகாஷ் ஏன் அப்படி எழுதினார்? நான் என் கோயிலாக கருதியே எங்கள் அந்த பழைய வீட்டில் எந்த காலன் குடிபுகுந்திருந்தான்? நான் நேராக என் அந்த சிறிய வாடகை அறைக்கு சென்று கதவை உள்ளே இருந்து பூட்டி கொண்டேன். என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்து கொண்டிருந்தது என்றால் அது எங்கே வெடித்து விடுமோ என்று பயந்தேன். நான் மீண்டும் அந்த சீட்டை திறந்தேன். எழுத்துக்கள் சற்று கோணல் மாணலாக இருந்தன. யாரோ மிகவும் அவசரமாகவும் பலவீனமாகவும் எழுதியது போல இருந்தது. ஆகாஷ் என்னை ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை பற்றி எச்சரித்து கொண்டிருந்தார். நான் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் போலீஸ் முன்னிலையில் அப்படி நாடகம் ஆடினார். இதன் பொருள் தெளிவாக இருந்தது. மருத்துவமனையின் அந்த அறையில் யாரோ ஒருவர் இருந்தார். அவரை கண்டு ஆகாஷ் பயந்தார். அது என் மைத்துனராகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய கண்களில் எந்த ஒரு உறவையும் எரித்து சாம்பலாக்கக்கூடிய பேராசையையும் வெறுப்பையையும் நான் பார்த்திருந்தேன். நான் இரவு முழுவதும் தூங்காமல் என் நினைவலைகளை புரட்டி பார்த்தேன். விபத்து நடப்பதற்கு சரியாக 1 வாரத்திற்கு முன்பு ஆகாஷ் மிகவும் பதற்றமாக இருந்தது எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் அலுவலகத்தில் இருந்து யாரிடமோ ஃபோனில் அடிக்கடி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நான் அவரிடம் கேட்கவும் செய்தேன். ஆனால் அவர், மீரா, நீ இந்த அலுவலக பஞ்சாயத்துகளில் தலையிடாதே, உன் உடம்பை பார்த்துக்கொள் என்று கூறி அதை தட்டி கழித்து விட்டார். அந்த விபத்தின் பின்னணி ஆகாஷின் அலுவலகத்தோடு இணைந்திருந்ததா, அல்லது வீட்டின் உறுப்பினரே யாராவது அவரை வழியில் இருந்து அகற்ற முயன்றார்களா? அடுத்த நாள் நான் என்னை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தேன். நான் என் உண்மையான அடையாளத்தோடு அந்த வீட்டிற்கோ
அல்லது மருத்துவமனைக்கோ அருகில் சென்றால் மைத்துனர் மீண்டும் போலீஸை கூப்பிட்டு விடுவார் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு பழைய புடவையை எடுத்து நெற்றியில் இருந்த பொட்டை அழித்து தலையில் முக்காடிட்டு ஒரு சாதாரண கூலி தொழிலாளி பெண்ணை போல வேடமிட்டேன். என் நோக்கம் இப்போது என் மாமியார் வீட்டினர் ஆக்கிரமித்துள்ள ஆகாஷின் அந்த வீட்டின் மீது கண் வைப்பதுதான். நான் மாளிகை போன்ற அந்த பழைய வீட்டின் அருகில் சென்றபோது அங்கிருந்த சூழல் மாறியிருப்பதை கண்டேன். வாசலில் ஒரு விலை உயர்ந்த கார் நின்றிருந்தது. அதை நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. நான் அருகில் இருந்த ஒரு கடையில் அமர்ந்து தண்ணீர் குடிப்பது போல பேச்சை தொடங்கினேன். அந்த வியாபாரி சொன்னார், இந்த நகரத்தின் ஒரு பெரிய பில்டர் கண்ணா தற்போது இந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்து போகிறார். மைத்துனர் இந்த பூர்வீக நிலத்தை விற்க பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. அந்த நிலத்தை என் மாமனார் ஆகாஷின் பெயரில் தான் எழுதியிருந்தார். மேலும் அவர் இறக்கும்போது இந்த நிலத்திற்கு எப்போதும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று கூறியிருந்தார். மைத்துனர் அந்த நிலத்தை அபகரிப்பதற்காகவே ஆகாஷை வழியில் இருந்து அகற்ற விரும்பியுள்ளார். கோமாவில் இருந்தபோதும் ஆகாஷ் மீது தாக்குதல்கள் நடந்திருக்குமோ என்று எனக்கு சந்தேகம் எழுந்தது. அன்று இரவு நான் இருட்டை பயன்படுத்தி வீட்டின் பின்பக்க சுவரை தாண்டி உள்ளே நுழைந்தேன். வீட்டிற்குள் ஒரு விசித்திரமான மௌனமான பயமுறுத்தும் அமைதி நிலவியது. நான் மெதுவாக நடந்து மைத்துனரும் அந்த பில்டர் கண்ணாவும் அமர்ந்திருந்த அறையின் ஜன்னல் அருகில் சென்றேன். உள்ளே இருந்து சிகரெட்டு புகையோடு சதி திட்டங்களின் துர்நாற்றம் வீசியது. பில்டர் கண்ணாவின் குரல் கரகரப்பாக இருந்தது. பார் தம்பி, வேலை அரைகுறையாக நின்றுவிட்டது. ட்ரக் மோதினால் அவன் பிழைக்க மாட்டான் என்று நீ கூறினாய். ஆனால் அவன் 2 வருடங்களுக்கு பிறகு விழித்து விட்டான். இந்த விபத்தை நீதான் நடத்தினாய் என்று அவன் கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுத்தால் நாம் இருவரும் ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் இருக்க வேண்டியிருக்கும். மைத்துனரின் குரல் கேட்டது. நீங்கள் கவலைப்படாதீர்கள் பில்டர் சார், அவன் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. அந்த டாக்டர் நம் ஆளுதான். அவன் ஆகாஷுக்கு அப்படி ஒரு மருந்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனால் அவனுடைய மூளை மெதுவாக செயலிழந்து விடும். அவனுக்கு எதுவுமே நினைவிருக்காது. மீராவை பொறுத்தவரை அவளை நான் போலீஸ் பயத்தை காட்டி விரட்டிவிட்டேன். இப்போது எப்படியாவது அந்த நிலத்தின் பத்திரங்களில் அவனுடைய கைரேகையை பெற்றுவிட வேண்டும். பிறகு அவனை நாம் நிரந்தரமாக தூங்க வைத்து விடலாம். என் காலடி மண்ணே நழுவியது. நான் அண்ணன் ஸ்தானத்தில் வைத்திருந்த என் சொந்த மைத்துனர் என் கணவரின் கொலையாளியாக மாற துணிந்திருந்தார். மேலும் நான் கடவுளாக நினைத்து கைகூப்பிய அந்த டாக்டர், அவரும் இந்த விளையாட்டில் கூட்டு சேர்ந்திருந்தார். என் கண்களில் இரத்தம் ஏறியது. உள்ளே சென்று அந்த அரக்கனின் கழுத்தை நெரிக்க வேண்டும் என்று என் மனம் துடித்தது. ஆனால் இது உணர்ச்சி வசப்படும் நேரம் அல்ல, புத்தியால் வேலை செய்ய வேண்டிய நேரம் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. நான் ஆகாஷை காப்பாற்ற வேண்டும். ஆனால் எப்படி? அவர் இப்போது மருத்துவமனையில் இருந்தார். அங்கு சுற்றிலும் மைத்துனரின் ஆட்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். அப்போது மைத்துனர் அலமாரியில் இருந்து ஒரு சிறிய பாட்டிலை எடுத்து பில்டர் கண்ணாவிடம் காட்டி சொன்னான், இதுதான் அந்த மருந்து. நாளை காலை டீயில் இதிலிருந்து இன்னும் ஒரு டோஸ் கொடுத்தால் ஆகாஷ் எப்போதும் போல மூச்சடங்கி விடுவான். இது மெதுவாக உடலின் உறுப்புகளை செயலிழக்க செய்யும் என்று டாக்டர் கூறியுள்ளார். யாருக்கும் சந்தேகமும் வராது. எனக்கு தெரியும் நான் அந்த பாட்டிலை கைப்பற்ற வேண்டும் அல்லது அதை மாற்ற வேண்டும் என்று. ஆனால் நான் தனியாக என்ன செய்ய முடியும்? அப்போது எனக்கு ஆகாஷின் அந்த சீட்டு நினைவுக்கு வந்தது. வீட்டில் மரணம் மறைந்திருக்கிறது. அந்த மரணம் அந்த மருந்து பாட்டிலின் வடிவிலும் அந்த உறவுகளின் வடிவிலும் அங்கு இருப்பதை அப்போது நான் புரிந்து கொண்டேன். நான் அன்று இரவு என் அறைக்கு திரும்பினேன். ஆனால் என்னால் தூங்க முடியவில்லை. ஒவ்வொரு சத்தத்திற்கும் யாரோ என் கழுத்தை நெரிக்க வருகிறார்கள் என்றே தோன்றியது. எனக்கு என் பாதுகாப்பை பற்றி கவலை இல்லை. எனக்கு ஆகாஷை பற்றிய கவலை மட்டும்தான் இருந்தது. அடுத்த நாள் நான் மருத்துவமனைக்கு செல்ல முடிவு செய்தேன். ஆனால் ஒரு துப்புரவு பணியாளராக வேடமிட்டு மருத்துவமனையின் குப்பைகளுக்கும் அழுக்குகளுக்கும் இடையே என்னை மறைத்து கொண்டு ஆகாஷ் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த தளத்தை எப்படியோ அடைந்தேன். அங்கிருந்த காட்சியை கண்டு என் இதயம் நின்றது. ஆகாஷ் படுக்கையில் தனியாக கிடந்தார். அவருடைய முகம் வெளுத்திருந்தது. கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தன. அவர் ஏதோ ஒரு பைத்தியக்காரனை போல. மைத்துனர் அங்கு காவல் போட்டிருந்தார். ஒரு நர்ஸ் ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு அறைக்குள் செல்வதை நான் பார்த்தேன். அந்த தட்டில் அந்த ஆபத்தான மருந்து இருக்கலாம். நான் வேண்டுமென்றே ஒரு வாளி தண்ணீரை தரையில் கொட்டி சத்தம் போட்டேன். அந்த நர்ஸ் என்னவென்று பார்க்க வெளியே வந்த உடனே நான் மின்னல் வேகத்தில் உள்ளே நுழைந்தேன். ஆகாஷின் கண்கள் திறந்திருந்தன. அவர் என்னை பார்த்த உடனேயே அடையாளம் கண்டு கொண்டார்.
ஆனால் என்னை அமைதியாக இருக்கும்படி அவர் சைகை செய்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அதில் ஒரு எச்சரிக்கையும் இருந்தது. அவர் மெதுவாக முணுமுணுத்தார். மீரா, நீ ஏன் இங்கே வந்தாய்? அவர்கள் உன்னை பார்த்தால் கொன்று விடுவார்கள். நான் அவருடைய கையை பிடித்து சொன்னேன், நான் உங்களை இந்த நிலையில் விட்டு விட முடியாது. அவர்கள் உங்களுக்கு விஷம் கொடுக்கிறார்கள். விபத்து நடந்த நாளன்று மைத்துனர் ஒரு பாழடைந்த இடத்தில் பில்டர் கண்ணாவிடமிருந்து பணம் வாங்குவதை தான் பார்த்து விட்டதாக ஆகாஷ் நடுங்கும் குரலில் கூறினார். அவர்கள் நிலத்தின் போலி பத்திரங்களை தயாரித்து கொண்டிருந்தனர். ஆகாஷ் அவர்களை தடுக்க முயன்றபோது மைத்துனர் அங்கிருந்தே ட்ரக் டிரைவருக்கு ஃபோன் செய்து அவரை பின்தொடர செய்துள்ளார். அது விபத்து அல்ல, திட்டமிடப்பட்ட கொலை முயற்சி. ஆகாஷ் சொன்னார், மீரா, என்னை இங்கிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. நீ ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியிடம் செல். ஆனால் இங்கிருக்கும் எந்த மனிதனையும் நம்பாதே. அப்போது வெளியில் மைத்துனர் வரும் சத்தம் கேட்டது. என் நெஞ்சு உறைந்தது. நான் பிடிபட்டால் எல்லாம் முடிந்துவிடும். ஆகாஷ் என்னை படுக்கைக்கு அடியில் ஒளியும்படி சைகை செய்தார். நான் கீழே நுழைந்த உடனே மைத்துனர் உள்ளே வந்தான். தரையில் விழுந்த அவனுடைய காலணி சத்தம் எஜமானின் வருகை போல இருந்தது. அவன் ஆகாஷின் அருகில் சென்று மிக இரக்கமில்லாமல் அவனுடைய கன்னத்தை தட்டி சொன்னான், என்ன தம்பி, எப்படி இருக்கிறது? உன் மீரா மீது உனக்கு ரொம்ப பாசம் இல்லையா? பார், இன்று அவள் உன்னை தெருவில் பிச்சை எடுக்க கூட காப்பாற்ற முடியாது. நாளைக்குள் நீ அந்த நிலத்தில் கையெழுத்திட வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுநாள் உன் காரியத்திற்கான ஏற்பாடுகளை நானே செய்வேன். மைத்துனர் சென்ற பிறகு நான் எப்படியோ அங்கிருந்து வெளியே வந்தேன். மைத்துனரையும் பில்டர் கண்ணாவையும் தண்டிக்கக்கூடிய ஆதாரம் எனக்கு வேண்டும் என்பதுதான் இப்போது என் மூளையில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஆதாரம் எங்கே இருந்தது? விபத்து நடந்த நாளன்று தன் போனில் செய்த ஒரு பதிவு தன்னிடம் இருப்பதாக ஆகாஷ் கூறியிருந்தார். அந்த போன் எங்கே? விபத்திற்கு பிறகு அந்த போன் காணாமல் போயிருந்தது. அந்த போன் அந்த வீட்டில் தான் எங்காவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் என்று எனக்கு தோன்றியது. அடுத்த சில மணி நேரங்கள் எனக்கு ஒரு அக்னி பரீட்சை போல இருந்தன. நான் என் உயிரை பொருட்படுத்தாமல் மீண்டும் அந்த மாளிகைக்குள் நுழையும் ஆபத்தை எதிர்கொண்டேன். நான் பிடிபட்டால் என் பிணம் கூட யாருக்கும் கிடைக்காது என்பது எனக்கு தெரியும். நான் மாமனாரின் அந்த பழைய நூலக அறைக்கு சென்றேன். அங்குதான் ஆகாஷ் அடிக்கடி அமர்வார். அங்கிருந்த தூசிகளுக்கும் சிலந்தி வலைகளுக்கும் இடையே ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு டிராயரையும் தேடினேன். அப்போது சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த பல வருடங்களாக ஓடாமல் நின்ற ஒரு பழைய கடிகாரத்தின் மீது என் பார்வை விழுந்தது. இந்த கடிகாரத்தில் ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது என்று ஆகாஷ் அடிக்கடி கூறுவது எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் அந்த கடிகாரத்தை கீழே இறக்கி அதன் பின்பகுதியை திறந்தேன். அங்கே ஒரு மெமரி கார்டு டேப்பால் ஒட்டப்பட்டு இருந்தது. என் கண்களில் ஒரு பிரகாசம் வந்தது. ஆகாஷ் தன் உயிரை பணயம் வைத்த அந்த ஆதாரம் இதுதான். ஆனால் நான் அந்த கார்டை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வரவிருந்தபோது திடீரென்று விளக்குகள் எரிந்தன. முன்னால் என் மைத்துனர் கையில் ஒரு தடியுடன் நின்றிருந்தார். அவனுடைய முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை இருந்தது. அவன் சொன்னான், கடைசியில் நாங்கள் 2 வருடங்களாக தேடிக்கொண்டிருந்ததை நீ கண்டுபிடித்து விட்டாய். மீரா, நீ மிகவும் புத்திசாலிதான். ஆனால் இப்போது உன் புத்திசாலித்தனம் உன்னை சுடுகாட்டிற்கே கொண்டு செல்லும். அவன் என் மீது தாக்குதல் நடத்தினான். நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் ஓடினேன். அந்த வீட்டின் அமைதியில் என் அலறல் சத்தங்கள் அடங்கி போயின. அவன் என் கழுத்தை பிடித்து என்னை தரையில் தள்ளினான். என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. இன்றுடன் எல்லாம் முடிந்துவிடும், ஆகாஷுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது என்று நினைத்தேன். ஆனால் அப்போது எனக்கு ஆகாஷின் அந்த சீட்டு நினைவுக்கு வந்தது. வீட்டில் மரணம் மறைந்திருக்கிறது. நான் என் முழு பலத்தையும் திரட்டி அருகில் இருந்த ஒரு பித்தளை பூந்தொட்டியால் அவனுடைய தலையில் அடித்தேன். அவன் நிலை தடுமாறி விழுந்தான். நான் அங்கிருந்து தப்பி ஓடினேன். நான் நேராக நகரத்தின் மிகப்பெரிய போலீஸ் தலைமையகத்தை நோக்கி ஓடினேன். வழியில் யாரோ என்னை பின்தொடர்வதை உணர்ந்தேன். பில்டர் கண்ணாவின் ஆட்கள் எனக்கு பின்னால் இருந்தனர். என் மூச்சு வாங்கியது, கால்கள் சோர்ந்து போயின. ஆனால் என் கையில் ஆகாஷின் உயிரையும் என் தாலியையும் காப்பாற்றக்கூடிய ஒரே வழியான அந்த மெமரி கார்டு இருந்தது. என்ன நடந்தாலும் சரி, இன்று இந்த சதியின் பின்னணியில் இருக்கும் ஒவ்வொரு முகத்தையும் அம்பலப்படுத்துவேன் என்று நான் உறுதியாக இருந்தேன். ஆனால் மர்மம் இன்னும் முடியவில்லை. ஏனென்றால் நான் போலீஸ் நிலையத்தை அடைந்தபோது அங்கிருந்த காட்சியை கண்டு என் அறிவு ஸ்தம்பித்தது. அங்கே மைத்துனர் ஏற்கனவே அமர்ந்திருந்தான். அவன் என் மீதே திருட்டு மற்றும் கொலை முயற்சி பழியை போட்டிருந்தான். பெரிய போலீஸ் அதிகாரி என்னை சந்தேக பார்வையோடு பார்த்து, இந்த பெண்ணை கைது செய்யுங்கள் என்றார். அந்த நொடி என் வாழ்க்கையின் மிக பயங்கரமான நொடி. உண்மை என் கையில் இருந்தது.
ஆனால் உலகம் பொய்யை உண்மை என்று நம்பிக் கொண்டிருந்தது. ஆகாஷ் மருத்துவமனையில் மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார். நான் சிறை கம்பிகளுக்கு பின்னால் செல்லவிருந்தேன். இந்த சதி வலையில் இருந்து என்னால் வெளியே வர முடியுமா? ஆகாஷின் அந்த சீட்டு எனக்கு வேறு ஏதாவது வழியை காட்டுமா? கதையின் இந்த திருப்பம் இப்போது ஒரு புதிய திசையை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தது. அங்கு ஒவ்வொரு அடியிலும் ஒரு புதிய ஆபத்தும் ஒரு புதிய ரகசியமும் எனக்காக காத்திருந்தன. காவல் நிலையத்தின் அந்த மூச்சு திணற வைக்கும் சுவர்களும் போலீஸ் அதிகாரியின் அந்த குளிர்ந்த பார்வையும் இந்த உலகத்தில் உண்மை பேசுவதுதான் மிகவும் கடினமான காரியம் என்பதை எனக்கு உணர்த்தின. மைத்துனர் ஏற்கனவே பகடைக்காயை மாற்றி போட்டிருந்தான். கோமாவில் இருக்கும் தன் கணவனின் சொத்தை அபகரிப்பதற்காக அவனை கொல்ல பார்க்கும் ஒரு பேராசை பிடித்த பெண் நான் என்று அவன் போலீசாரின் மூளையை சலவை செய்திருந்தான். மேலும் அவள் பிடிபட்ட போது வீட்டிலிருந்த விலை உயர்ந்த பொருட்களையும் பூர்வீக பத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஓடினாள் என்று கூறினான். போலீஸ் அதிகாரி கைது செய்ய உத்தரவிட்டதும் என் கைகள் நடுங்கின. ஆனால் என் முட்டியில் அந்த மெமரி கார்டு ஒரு கேடயம் போல மறைந்திருந்தது. நான் கத்தினேன், சார், ஒரு முறை என் பேச்சை கேளுங்கள். இந்த கார்டில் எல்லாம் இருக்கிறது. ஆகாஷின் விபத்தை யார் நடத்தியது, யார் அவருக்கு இப்போது மெதுவாக விஷம் கொடுத்து கொண்டிருப்பது என்பது எல்லாம் இதில் பதிவாகியுள்ளது. ஆனால் மைத்துனர் உடனே தலையிட்டு அழுவது போல நாடகமாடி சொன்னான், பாருங்கள் சார், இவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அதிர்ச்சியில் ஏதேதோ உளறுகிறாள். இந்த கார்டும் கூட எங்கள் அலுவலகத்தில் இருந்து திருடப்பட்ட ஏதோ ஒரு டேட்டாவாகத்தான் இருக்கும். போலீசார் என் பேச்சை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் என்னை லாக்கப்பை நோக்கி இழுத்து சென்றனர். அந்த நேரத்தில் எனக்கு என் உயிரை பற்றி கவலை இல்லை. எனக்கு அந்த மெமரி கார்டை பற்றி தான் கவலை இருந்தது. ஏனென்றால் அது மைத்துனரின் கையில் கிடைத்தால் ஆகாஷின் மரண சாகசனம் உறுதியாகிவிடும். லாக்கப்பின் இரும்பு கதவு மூடும் சத்தம் என் இதயத்தை கிழித்தது. நான் ரகசியமாக அந்த கார்டை என் புடவை முந்தானையின் ஒரு சிறிய துளையில் சொருகி வைத்தேன். இரவின் இருட்டில் அந்த இருட்டறையில் அமர்ந்து கடவுள் உண்மையிலேயே தூங்கிவிட்டாரா என்று தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என் 2 வருட தவம் இந்த ஜெயில் சுவருக்குள் முடிந்து விடுமா? காலையானதும் போலீசார் என்னை கோர்ட்டிற்கு அழைத்து செல்ல தயாராகினர். அப்போதுதான் நான் மெசேஜ் செய்திருந்த என் வக்கீல் நண்பன் ராகவ் அங்கு வந்தான். ராகவ் வழக்கின் தீவிரத்தை புரிந்து கொண்டு எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லாமல் ஒருவரை இப்படி கைது செய்ய முடியாது என்று போலீசாரிடம் வாதிட்டான். அவன் எனக்கு ஜாமீன் பெற்றுத்தர முயன்றான். ஆனால் மைத்துனர் நகரத்தின் மிக விலை உயர்ந்த வக்கீல்களின் படையையே நிறுத்தியிருந்தான். ராகவ் ரகசியமாக என்னிடம் வந்து, மீரா, அந்த கார்டை என்னிடம் கொடு, நான் அதை லேபிற்கு அனுப்பி உன்னுடைய நிரபராதி தன்மையை நிரூபிக்கிறேன் என்றான். நான் மிகவும் எச்சரிக்கையுடன் அந்த கார்டை ராகவிடம் ஒப்படைத்தேன். அடுத்த 3 நாட்கள் நான் கழித்தது நரகத்தை விட மோசமானதாக இருந்தது. அங்கிருந்த மற்ற பெண் கைதிகள் என்னை சந்தேக பார்வையோடு பார்த்தனர். கணவனை கொல்ல வந்த அரக்கி வந்து விட்டாள் என்று சிலர் கூறினர். ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் துளையிட்டது. இங்கே மருத்துவமனையில் ஆகாஷின் நிலைமை மோசமடைந்து கொண்டிருந்தது. மைத்துனர் அங்கு காவலை எவ்வளவு பலப்படுத்தியிருந்தார் என்றால் இப்போது ஒரு பறவை கூட உள்ளே நுழைய முடியாது. ஆகாஷை ஐசியூவில் இருந்து மாற்றி ஒரு பிரைவேட் வார்டுக்கு கொண்டு சென்றிருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது. அதன் பொருள் என்னவென்றால் இனி அவனை கொல்வது இன்னும் எளிதாகிவிட்டது. 4ஆம் நாள் ராகவ் கோர்ட்டில் அந்த மெமரி கார்டுடன் ஆஜரானான். பில்டர் கண்ணா மற்றும் மைத்துனரின் முகங்கள் வெளுத்து போயின. ஆனால் அப்போது மற்றொரு விபத்து நிகழ்ந்தது. ராகவ் கார்டை பிளே செய்ததும் அதில் எதுவுமே இல்லை. அந்த கார்டு காலியாக இருந்தது. என் தலையை சுற்றியது. இது எப்படி சாத்தியம்? நானே அதை சரிபார்த்து இருந்தேனே. அப்போது ராகவின் பின்னால் நின்றிருந்த ஒரு மனிதன் மீது என் பார்வை விழுந்தது. அவன் பில்டர் கண்ணாவின் வலது கை ஆள். அவன் ராகவை பார்த்து ஒரு வஞ்சக புன்னகை புரிந்தான். ராகவ் மிரட்டப்பட்டு இருக்கிறான் அல்லது அவன் விலை பேசப்பட்டு இருக்கிறான் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. என் காலடி மண்ணே நழுவியது. யாரை நம்பினேனோ அவனே துரோகியாக மாறினான். ஜட்ஜி என்னை போலீஸ் காவலுக்கு அனுப்பினார். போலீஸ் நிலையத்திலிருந்து திரும்ப அழைத்து வரும்போது மைத்துனர் என் அருகில் வந்து மெதுவாக முணுமுணுத்தான். மீரா, இந்த 2 காசு வக்கீல்களை வைத்துக்கொண்டு என்னிடமிருந்து ஜெயித்து விடலாம் என்று நினைத்தாயா? பார், நாளை காலைக்குள் உன் ஆகாஷின் மூச்சு நின்றுவிடும். நீ ஜெயிலில் உன் அழுகும் வாழ்க்கையின் கணக்கை பார்ப்பாய். அவனுடைய அந்த வக்கீரமான சிரிப்பு என் காதுகளில் இப்போதும் ஒலிக்கிறது. அன்று இரவு நான் லாக்கப்பில் ஒரு முடிவெடுத்தேன். இனி நானே ஏதேனும் செய்ய வேண்டும் என்று. நான் காவல் நிலையத்தின் பெண் கான்ஸ்டபிளிடம் கெஞ்சினேன். என் முழு கதையையும் அவளிடம் கூறினேன். அவளும் ஒரு பெண். அவளுடைய கண்களில் நான் இரக்கத்தை கண்டேன்.
அவள் ஆபத்தை எதிர்கொண்டு எனக்கு ஒரு ஃபோன் செய்ய அனுமதித்தாள். நான் என் அம்மாவிற்கு ஃபோன் செய்யவில்லை. ஏனென்றால் அவள் பலவீனமானவள். பல வருடங்களுக்கு முன்பு எங்கள் வீட்டில் வேலை செய்த மைத்துனரால் வேலையை விட்டு நீக்கப்பட்ட அந்த பழைய டிரைவருக்கு நான் ஃபோன் செய்தேன். அவருடைய பெயர் ராமு மாமா. ராமு மாமா ஃபோனை எடுத்ததும் சொன்னார், மகளே, எனக்கு எல்லாம் தெரியும். இவர்கள் மிகப்பெரிய பாவிகள். நான் அவரிடம் சொன்னேன், மாமா, என்னை எப்படியாவது ஒரு முறை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். ஆகாஷின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. அன்று இரவு அந்த கான்ஸ்டபிளின் உதவியாலும் ராமு மாமாவின் பழைய வேன் மூலமும் நான் காவல் நிலையத்திலிருந்து தப்பிக்க முடிந்தது. இந்த தப்பித்தல் என்னை ஒரு குற்றவாளியாக மாற்றிக்கொண்டிருந்தது. ஆனால் ஒரு மனைவிக்கு அவளுடைய தாலி பாக்கியம்தான் எல்லாவற்றையும் விட பெரிய சட்டம். நான் நள்ளிரவில் மருத்துவமனையின் பின்பக்க கதவு வழியாக உள்ளே நுழைந்தேன். மருத்துவமனையே தூங்கிக் கொண்டிருந்தது. சில நர்சுகள் மட்டும் ரவுண்ட்ஸில் இருந்தனர். ஆகாஷ் வைக்கப்பட்டிருந்த அந்த பிரைவேட் வார்டை நோக்கி நான் நேராக சென்றேன். அங்கே கதவருகில் 2 ரவுடிகள் அமர்ந்திருந்தனர். நான் ஒரு நர்ஸின் உடையை திருடி முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டேன். அவர்களின் முன்னாலேயே கடந்தேன். என் இதயம் நெஞ்சை கீறிக்கொண்டு வெளியே வந்து விடுவது போல அவ்வளவு பலமாக துடித்தது. அறைக்குள்ளே இருந்த காட்சியை கண்டு என் ஆன்மாவே நடுங்கியது. ஆகாஷ் படுக்கையில் கிடந்தார். அவருடைய முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் இருந்தது. ஆனால் அவருடைய கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவருக்கு அருகில் அந்த போலி டாக்டர் நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு ஊசி இருந்தது. அந்த ஊசிதான் மெதுவாக கொல்லும் அந்த விஷத்தின் கடைசி டோஸ். நான் வேறு எதுவும் யோசிக்காமல் பின்னால் இருந்த ஒரு கனமான மெடிக்கல் ட்ரேயை எடுத்து அந்த டாக்டரின் தலையில் அடித்தேன். அவன் அலறி கொண்டு கீழே விழுந்தான். ஆகாஷ் என்னை பார்த்ததும் அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி வந்தது. அவர் அலமாரியின் பின்னால் யாரோ மறைந்திருப்பதாக சைகை செய்தார். நான் திரும்பியதும் பில்டர் கண்ணா கையில் துப்பாக்கியுடன் நின்றிருந்தான். அவன் சொன்னான், ரொம்ப வீரத்தை காட்டிவிட்டாய் மீரா. இப்போது உன் கணவனுடன் மேலே போவதற்கு தயாராகு. அவன் ட்ரிகரில் விரலை வைத்தான். அப்போது அறையின் கதவு பலமாக திறந்தது. போலீஸ் வந்துவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் இல்லை. அங்கே என் மாமியார் நின்றிருந்தார். அவர்களின் கண்களில் அந்த வெறுப்பு இல்லை, மாறாக ஒரு தாயின் வலி இருந்தது. அவர் கத்தினார், நிறுத்துங்கள். கண்ணா சொன்னான், கிழவி, நடுவில் வராதே, உனக்கும் உன் பங்கு கிடைத்துவிடும். மாமியார் அழுது கொண்டே சொன்னார், எனக்கு பணம் தான் வேண்டும், என் மகனின் உயிர் அல்ல. அவர் பில்டர் கண்ணாவின் கையை பிடித்தார். துப்பாக்கி வெடித்தது. குண்டு சுவரில் பாய்ந்தது. அந்த பரபரப்பில் நான் போலீஸ் அலார பட்டனை அமுக்கிவிட்டேன். மருத்துவமனையின் செக்யூரிட்டி ஆட்கள் உள்ளே வந்தனர். பில்டர் கண்ணாவும் அந்த டாக்டரும் பிடிபட்டனர். ஆனால் மைத்துனர் இன்னும் வெளியில் இருந்தான். மாமியார் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தொடங்கினார். மைத்துனர் தங்களை மிரட்டியதாகவும் தங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் தங்களையும் கொன்று விடுவதாக கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் மைத்துனர் தன் சொந்த தம்பியையே கொல்லப் போவதை பார்த்தபோது அவருடைய தாய்ப்பாசம் விழித்து கொண்டது. ஆகாஷ் மெதுவாக தன் மாஸ்கை கலற்றி என் கையை பிடித்து கொண்டார். அவர் சொன்னார், மீரா, நீ வருவாய் என்று எனக்கு தெரியும். மர்மம் இன்னும் முடியவில்லை. ஏனென்றால் மைத்துனர் காணாமல் போயிருந்தான். மேலும் அவன் வீட்டிலிருந்து அந்த லாக்கர்களை காலி செய்துவிட்டு ஓடியிருந்தான். எங்கு பூர்வீக நகைகளும் அந்த உண்மையான உயிலும் வைக்கப்பட்டிருந்ததோ அங்கிருந்து. அது பற்றி எனக்கு இதுவரை எதுவும் தெரியாது. ஆகாஷ் என் உள்ளங்கையில் மீண்டும் அந்த பழைய சீட்டின் ஓரத்தை தேய்த்து முணுமுணுத்தார். மீரா, உண்மையான விளையாட்டு இந்த பாதாள அறையில் தான் இருக்கிறது. அதை பற்றி மைத்துனருக்கும் முழுமையாக தெரியாது. இங்கு இன்னும் ஒரு ரகசியம் புதைந்துள்ளது. அது நம் முழு குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே உழுக்கக்கூடும். என் இலக்கு இன்னும் தொலைவில் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் அந்த மரணத்தின் நிழல் சூழ்ந்த வீட்டிற்கு மீண்டும் செல்ல வேண்டியிருந்தது. எங்கு மைத்துனர் தன் கடைசி ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தானோ அங்கே. அந்த பாதாள அறையின் ரகசியத்தை என்னால் சென்றடைய முடியுமா? என்ன நடக்கப் போகிறது? ஆகாஷ் முழுமையாக குணமடைய முடியுமா? வெளிச்சத்தின் ஒரு சிறு கதிர் கூட உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய அந்த இருளை நோக்கி இப்போது கதை நகர்ந்து கொண்டிருந்தது. மருத்துவமனையின் அந்த குளிர்ந்த காற்றையும் மிஷின்களின் சத்தத்தையும் பின்னே தள்ளிவிட்டு நான் மீண்டும் என் அழிவிற்கான அஸ்திவாரம் எழுதப்பட்ட அதே இலக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். ஆகாஷ் கொடுத்த அந்த சீட்டு இப்போது என் உள்ளங்கையில் இல்லை, மாறாக என் மூளையின் நரம்புகளில் ஓடிக்கொண்டிருந்தது. உண்மையான விளையாட்டு அந்த பாதாள அறையில் தான் இருக்கிறது. அதை பற்றி மைத்தினருக்கும் முழுமையாக தெரியாது என்று ஆகாஷ் கூறியிருந்தார். போலீசார் பில்டர் கண்ணா மற்றும் அவனுடைய போலி டாக்டரை காவலில் எடுத்திருந்தனர். ஆனால் மைத்தினர் இன்னும் தலைமறைவாகவே இருந்தார்.
அவர் எங்கும் ஓடி செல்ல மாட்டார் என்பது எனக்கு தெரியும். அவர் நேராக அந்த பூர்வீக மாளிகைக்கு தான் செல்வார். ஏனென்றால் இழந்ததற்கு அவரிடம் இனி எதுவும் மிஞ்சவில்லை என்பதும், அந்த உயிலையும் நகைகளையும் கைப்பற்ற அவர் கடைசி முறையாக முயற்சிப்பார் என்பதும் எனக்கு தெரியும். ராமு மாமா என்னை மாளிகையின் பின்பக்க கேட்டில் இறக்கிவிட்ட போது நள்ளிரவு 2 மணி இருக்கும். அந்த இருட்டில் மாளிகை ஏதோ ஒரு அரக்கனின் நிழல் போல காட்சியளித்தது. சுற்றிலும் பலத்த அமைதி நிலவியது. வண்டுகளின் சத்தம் மட்டுமே அந்த அமைதியை இன்னும் பயமுறுத்துவதாக மாற்றிக்கொண்டிருந்தது. நான் சத்தம் போடாமல் உள்ளே நுழைந்தேன். வீட்டின் உள்ளே இருந்த காற்று கனமாக இருந்தது. சுவர்கள் கூட மூச்சு விடுவது போல தோன்றியது. பாதாள அறைக்கு செல்லும் வழி இருக்கும் அந்த பழைய நூலக அறையை நோக்கி நான் நேராக சென்றேன். மாமனார் அந்த பாதாள அறையை மிகவும் புத்திசாலித்தனமாக அமைத்திருந்தார். ஒரு பழைய அலமாரிக்கு பின்னால் ஒரு ரகசிய பட்டன் இருந்தது. அதை அமைக்கியதும் சுவரின் ஒரு பகுதி மெதுவாக திறந்து கொண்டது. நான் அந்த பாதாள அறையின் படிக்கட்டுகளில் இறங்கத் தொடங்கியதும் கீழே இருந்து ஒரு லேசான வெளிச்ச கீற்று தெரிந்தது. என் இதயம் பலமாக துடிக்க தொடங்கியது. மைத்துனர் கீழே தான் இருந்தார். நான் என் மூச்சை அடக்கி கொண்டு சுவரின் ஓரமாக கீழே இறங்கினேன். கீழே இருந்த காட்சியைக் கண்டு என் உடம்பே சிலிர்த்தது. மைத்துனர் பைத்தியம் பிடித்தவனை போல ஒரு பழைய சுவரை மண்வெட்டியால் உடைத்து கொண்டிருந்தான். எங்கே எங்கே மறைத்து வைத்திருக்கிறார் அந்த பெரியவர்? உண்மையான சொத்து இந்த சுவருக்கு பின்னால் தான் இருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார் என அவனுக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டிருந்தான். அங்கே ஏற்கனவே ஒரு லாக்கர் திறக்கப்பட்டு கிடப்பதை கண்டேன். அதில் சில பழைய காகிதங்கள் சிதறி கிடந்தன. ஆனால் அவன் அதில் திருப்தி அடையவில்லை. அப்போது என் பார்வை அந்த பாதாள அறையின் மற்றொரு மூலையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பழைய புகைப்படத்தின் மீது விழுந்தது. அது என் மாமனாரின் புகைப்படம். ஆனால் அவருடைய கண்களின் இடத்தில் 2 சிறிய துளைகள் இருந்தன. கண்களுக்கு முன்னால் இருப்பது தான் எப்போதும் மிகப்பெரிய உண்மை என்று அப்பா அடிக்கடி கூறுவார் என்று ஆகாஷ் ஒரு முறை சொன்னது எனக்கு திடீரென்று நினைவுக்கு வந்தது. மைத்துனர் சுவரை உடைப்பதில் மும்முரமாக இருந்ததால் அவனுடைய கவனம் என் பக்கம் இல்லை. நான் மெதுவாக நகர்ந்து அந்த புகைப்படத்தின் அருகில் சென்றேன். நான் அந்த புகைப்படத்தின் பிரேமை சற்று அசைத்ததும் அதற்கு பின்னால் ஒரு சிறிய மரப்பெட்டி கிடைத்தது. நான் அதை திறந்தபோது உள்ளே ஒரு பழைய டைரியும் ஒரு சிறிய பித்தளை சாவி கொத்தும் இருந்தன. டைரியின் பக்கங்களில் மாமனாரின் எழுத்துக்கள் இருந்தன. அதில் எழுதப்பட்டிருந்தது, இது சொத்து அல்ல, ஒரு சாபம். பேராசை தன் சொந்த இரத்தத்தின் தாகத்தை நாடும் நாளில் இந்த சாவி எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும். மர்மம் இப்போது இன்னும் ஆழமானது. மாமனார் சாபம் என்று கூறும் அந்த சொத்து என்னவாக இருக்கும்? அப்போது மைத்துனரின் பார்வை என் மீது விழுந்தது. அவன் மண்வெட்டியை கீழே எறிந்துவிட்டு தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு நாட்டு துப்பாக்கியை எடுத்தான். அவனுடைய முகத்தில் ஒரு மிருகத்தனமான புன்னகை இருந்தது. அவன் சொன்னான், கடைசியில் நீ அதை கண்டுபிடித்து விட்டாய் மீரா. நீ கண்டிப்பாக வருவாய் என்று எனக்கு தெரியும். அந்த பெட்டியை என்னிடம் கொடுத்து விடு. இல்லை என்றால் இன்று இந்த பாதாள அறையிலேயே உனக்கு கல்லறை தோண்டுவதை யாராலும் தடுக்க முடியாது. நான் அந்த பெட்டியை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டு பின்வாங்கினேன். நான் சொன்னேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது எல்லாம் உங்கள் தம்பியுடையது, உங்கள் குடும்பத்தினுடையது. மைத்துனர் சிரித்து கொண்டே சொன்னான், தம்பியா? எந்த தம்பி? ஆகாஷின் சொந்த தம்பியே கிடையாது. அவன் தெருவில் கிடந்த ஒரு அனாதை. அவனை என் பெற்றோர் தூக்கி கொண்டு வந்து இந்த வீட்டின் வாரிசாக்கினார்கள். அவன் என் அம்மாவை உயிரோடு கொன்று விட்டான். இந்த சுடுகாடு நான் இந்த வீட்டிற்கு உண்மையான முதலாளியாக மாறும் இந்த நொடிக்காக பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறேன். இந்த உண்மை என் மீது ஒரு குண்டு வெடித்தது போல இருந்தது. ஆகாஷ் ஒரு அனாதையா? இந்த விஷயம் அவருக்கு ஒருபோதும் தெரியக்கூடாது. மைத்துனர் முன்னோக்கி வந்து சொன்னான், எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கும் அந்த உயில் அந்த பெட்டிக்குள் தான் இருக்கிறது. இல்லை, அது இந்த சாவிக்குள் மறைந்திருக்கும் ஒரு இடம். அந்த சாவியை என்னிடம் கொடு என்றான். நான் என் முழு பலத்தை கொண்டு அந்த பெட்டியை மைத்துனரின் முகத்தில் தூக்கி அடித்துவிட்டு பாதாள அறையின் மறுபக்கத்தை நோக்கி ஓடினேன். அங்கே மற்றொரு கதவு இருந்தது. அது வெளியில் செல்வதற்கான ஒரு ரகசிய வழியாக இருக்கலாம். மைத்துனர் கத்தி கொண்டே துப்பாக்கியால் சுட்டான். குண்டு என் காதின் ஓரமாக பாய்ந்து சுவரில் குத்தியது. நான் அந்த ரகசிய கதவை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தேன். உள்ளே ஒரு குறுகிய வழி இருந்தது. அது பூமிக்கு அடியில் இன்னும் ஆழமாக சென்றது. நான் மரணத்தின் வாயிலுக்குள் செல்வது போல உணர்ந்தேன். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. நான் முன்னோக்கி செல்ல செல்ல ஈரபதத்தின் துர்நாற்றம் இன்னும் அதிகமானது. திடீரென்று அந்த வழி ஒரு பெரிய அறையில் போய் முடிந்தது. அங்கே நான் கண்ட காட்சி என் அறிவை உலுக்கியது. அந்த அறையின் நடுவில் ஒரு பழைய மேஜை இருந்தது. அதன் மீது டஜன் கணக்கான ஃபைல்கள் வைக்கப்பட்டிருந்தன.
அந்த ஃபைல்கள் பில்டர் கண்ணா மற்றும் மைத்துனரின் கள்ள காரியங்களின் முழு ஜாதகமாக இருந்தன. மைத்துனர் வெறும் நிலத்தை மட்டும் அபகரிக்க நினைக்கவில்லை. அவர் இந்த நகரத்தின் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் ஒரு பகுதியாக இருந்தார். இந்த மாளிகை தான் அவர்களின் முக்கிய மையமாக இருந்திருக்கிறது. ஆகாஷுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டது. அதனால்தான் அவரை கொல்ல சதி திட்டம் தீட்டப்பட்டது. மாமனாருக்கும் மைத்துனரின் உண்மை முகம் தெரிந்திருக்கலாம். அதனால்தான் அவர் எல்லாவற்றையும் ஆகாஷின் பெயரில் எழுதினார். மைத்துனர் இப்போது எனக்கு பின்னால் வந்துவிட்டார். அவன் என் கூந்தலை பிடித்து என்னை தரையில் தள்ளினான். அவன் சொன்னான், ரொம்ப பார்த்து விட்டாய் நீ, இப்போது சாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவன் துப்பாக்கி முனையை என் நெற்றியில் வைத்தான். என் மூச்சு நின்றது. ஆனால் அப்போது மேலே இருந்து ஒரு பலத்த சத்தம் கேட்டது. போலீசார் மாளிகையை சுற்றிலும் அழைத்திருந்தனர். ஆனால் மைத்துனருக்கு பைத்தியமே பிடித்து விட்டது. அவன் சொன்னான், நான் தப்பிக்கவில்லை என்றால் யாரும் தப்பிக்கக்கூடாது. அவன் அறையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த சில கேஸ் சிலிண்டர்களை நோக்கி காட்டினான். அங்கே ஒரு டைமர் வைக்கப்பட்டிருந்தது. அவன் அதை ஆன் செய்து விட்டான். இன்னும் 5 நிமிடங்கள் மட்டுமே இருந்தன. அவன் என்னை அங்கேயே விட்டுவிட்டு தப்பியோட முயன்றான். ஆனால் அப்போது இருட்டிலிருந்து ஒரு நிழல் வெளிப்பட்டது. அது ஆகாஷ். பலவீனமான தள்ளாடும் அடிகள். ஆனால் அவருடைய கண்களில் சிங்கம் போன்ற ஒரு பிரகாசம் இருந்தது. அவர் மைத்துனரின் வழியை மறித்தார். மைத்துனர் அவர் மீது சுட முயன்றான். ஆனால் துப்பாக்கி ஜாம் ஆகிவிட்டது. ஆகாஷ் தன் முழு பலத்தை கொண்டு மைத்துனரை தள்ளி சுவரோடு சாய்த்தார். அவர் கத்தினார், மீரா, இங்கிருந்து ஓடிவிடு, இது எல்லாம் வெடிக்கப் போகிறது. நான் அவரை விட்டு எப்படி போக முடியும்? நான் அருகில் கிடந்த ஒரு இரும்பு ராடை எடுத்து மைத்துனரின் கால்களில் அடித்தேன். அவன் கீழே விழுந்தான். ஆகாஷும் நானும் சேர்ந்து அந்த ரகசிய வழியை நோக்கி ஓடத் தொடங்கினோம். பின்னால் டைமரின் டிக் டிக் சத்தம் எங்கள் இதய துடிப்பை இன்னும் வேகமாக்கியது. நாங்கள் எப்படியோ மாளிகையின் முதன்மை கதவின் அருகில் வந்ததும் ஒரு பலத்த வெடி சத்தம் கேட்டது. மாளிகையின் பின்பகுதி இடிபாடுகளாக மாறியது. நாங்கள் இருவரும் வெளியில் இருந்த புல்லின் மீது வந்து விழுந்தோம். நெருப்பு தணல் வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. போலீசார் மைத்துனரை காயமடைந்த நிலையில் இடிபாடுகளில் இருந்து மீட்டு கைது செய்தனர். நான் ஆகாஷின் நெஞ்சோடு அணைத்து கொண்டு கதறி அழுதேன். அந்த 2 வருட மௌனம், அந்த சீட்டு, அந்த அந்நியத்தனம் எல்லாம் இப்போது முடிவுக்கு வந்திருந்தது. ஆனால் ஆம்புலன்ஸ் வந்து எங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல தொடங்கியதும் ஆகாஷ் மீண்டும் என் கையை அழுத்தி மெதுவாக சொன்னார், மீரா, இன்னும் ஒரு விஷயம் பாக்கியிருக்கிறது. அந்த டைரியின் கடைசி பக்கத்தை நீ இன்னும் படிக்கவில்லை. மருத்துவமனைக்கு சென்றதும் ஆகாஷ் உடனடியாக ஐசியூவிற்கு அழைத்து செல்லப்பட்டார். ஏனென்றால் புகை மற்றும் அதிர்ச்சியின் காரணமாக அவருடைய நுரையீரலில் தொற்று ஏற்பட்டிருந்தது. நான் வெளியில் காரிடாரின் அந்த பழைய பெஞ்சில் அமர்ந்து கொண்டேன். எங்கு நான் கடந்த 2 வருடங்களை கழித்தேனோ அங்கே. கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் அந்த டைரியை திறந்தபோது தூசியும் புகையும் படிந்த அந்த டைரி வெறும் காகிதங்களின் குவியல் அல்ல. அது என் மாமனார் இறக்கும் வரை மூடி வைக்க நினைத்த எங்கள் குடும்ப ரகசியங்களின் சுடுகாடாக இருந்தது. நான் டைரியின் பக்கங்களை புரட்டத் தொடங்கினேன். ஆனால் நான் நடுப்பக்கங்களை நெருங்கியதும் எழுத்துக்கள் மாறியிருந்தன. மாமனார் எழுதியிருந்தார், என் மூத்த மகன் மைத்துனர் திரும்பி வர முடியாத ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு இன்று தெரிந்தது. அவன் கண்ணாவுடன் சேர்ந்து நகரத்திற்கு போதைப் பொருள் சப்ளை செய்கிறான். நான் அவனை தடுக்க முயன்றேன். ஆனால் அவன் என்னையே மிரட்டுகிறான். அதன் பிறகு வந்த அந்த பக்கம் என் காலடி மண்ணையே வழுக்க செய்தது. டைரியின் கடைசி பகுதியில் என் தம்பியின் பெயர் எழுதப்பட்டிருந்தது, விஜய். மாமனார் எழுதியிருந்தார், ஆகாஷின் விபத்து வெறும் ஒரு சதி அல்ல, உண்மையான துரோகி விஜய். அவன் மைத்துனருடன் கைகோர்த்துள்ளான். அவன் ஆகாஷை கோமாவில் வைத்து மீராவை பகடக்காயாக பயன்படுத்த விரும்புகிறான். இதன் மூலம் மெதுவாக எல்லா பணமும் விஜயின் பாக்கெட்டிற்கு சென்றுவிடும். என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. விஜய் என் தம்பி. அவனை நான் என் மடியில் வளர்த்தேன். அவன் என் தாலி பாக்கியத்தை வியாபாரம் செய்திருக்கிறான். அப்போது மருத்துவமனையின் காரிடாரில் விஜய் வருவதை நான் கண்டேன். அவன் ஓடி வந்து என்னிடம் சொன்னான், அக்கா, நீ நன்றாக இருக்கிறாய் தானே? மாளிகையில் பிளாஸ்ட் நடந்ததாக கேள்விப்பட்டேன். மாமா எப்படி இருக்கிறார்? நான் அந்த டைரியை ரகசியமாக என் புடவை முந்தானையில் மறைத்து வைத்தேன். நான் அமைதியாக இருக்க முயன்று சொன்னேன், ஆமாம் விஜய், ஆகாஷ் பிழைத்து விட்டார். அவர் சுயநினைவோடு இருக்கிறார். போலீசாரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். விஜயின் முகத்தின் நிறம் ஒரு கணத்தில் மாறியது. அவன் டாக்டரை பார்ப்பதாக சொல்லி சென்றான். அவன் டாக்டரை பார்க்க செல்லவில்லை. மாறாக ஆகாஷ் உண்மையிலேயே என்னென்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்க செல்கிறான் என்பது எனக்கு தெரியும். விஜய் வார்டை நோக்கி சென்றதும் நான் உடனே மைத்துனரை கைது செய்த அந்த போலீஸ்
போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் செய்தேன். உண்மையான குற்றவாளி இன்னும் வெளியில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறான் என்று அவரிடம் கூறினேன். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு விஜய் வார்டிற்கு வெளியில் ஒரு நர்ஸுடன் வாக்குவாதம் செய்வதை நான் பார்த்தேன். நான் அவனுக்கு முன்னால் போய் நின்றேன். அவன் என்னை தள்ளிவிட முயன்றான். மீரா, முன்னால் இருந்து நகர். நான் மாமாவிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நான் பலத்த குரலில் சொன்னேன். என்ன பேச வேண்டும் விஜய்? அவர் இன்னும் ஏன் சாகவில்லை என்று கேட்க வேண்டுமா? அல்லது மைத்துனரிடம் சேர்ந்து நீ பின்னிய வலையில் நீயே மாட்டிக்கொண்டாய் என்று சொல்ல வேண்டுமா? விஜய் ஸ்தம்பித்தான். அவன் சிரித்தான். அந்த சிரிப்பு என் ஆன்மாவையே நடுங்க வைத்தது. அவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்தான். மருத்துவமனையின் அந்த பாலடைந்த காரிடாரில் யாரும் இல்லை. அவன் சொன்னான், ஆகாஷ் வாயை திறந்தால் நான் அவரை இங்கேயே முடித்து விடுவேன், உன்னையும் கூட. நான் பயப்படவில்லை. என் பயம் இப்போது வெறுப்பாக மாறியிருந்தது. நான் சொன்னேன், என்னை நீ கொன்று விடுவாயா விஜய்? உன்னை வளர்த்து ஆளாக்கிய அக்காவை? அவன் கத்தியை என் கழுத்தின் அருகில் கொண்டு வந்தான். அப்போது பின்னால் இருந்து ஒரு பலத்த சத்தம் கேட்டது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவனை கவ்வி பிடித்தார். விஜய் திமிரினான். ஆனால் அவனுடைய புத்திசாலித்தனம் இனி வேலை செய்ய போவதில்லை. நான் தள்ளாடும் அடிகளுடன் ஆகாஷின் வார்டிக்குள் சென்றேன். அவர் இப்போது ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமல் இருந்தார். அவர் என்னை பார்த்து தன் கையை நீட்டினார். நான் அவருடைய கையை பிடித்து கொண்டு கதறி அழுதேன். ஆகாஷ், என்னை மன்னித்து விடுங்கள். என் சொந்தங்களை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. ஆகாஷ் மெதுவான குரலில் சொன்னார், மீரா, தப்பு உன்னுடையது அல்ல. அந்த சீட்டில் நான் எழுதியது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல. உன்னை உள்ளிருந்தே கொல்லக்கூடிய அந்த துரோகத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான். மாமனாரின் டைரியில் இன்னும் ஒரு ரகசியம் இருப்பதாக ஆகாஷ் கூறினார். டைரியின் நான் படிக்காத பகுதியில் ஒரு பக்கம் ஒட்டப்பட்டு இருந்தது. அந்த பக்கத்தில் ஒரு பேங்க் அக்கவுண்ட் மற்றும் ஒரு உயிலின் கோடுகள் எழுதப்பட்டிருந்தன. ஆகாஷ் சொன்னார், மாமனார் உண்மையில் ஒரு மிகப்பெரிய தொகையை ஆதரவற்றோருக்காக விட்டு சென்றிருந்தார். மைத்துனரும் விஜயும் அந்த சொத்து மாளிகையின் பாதாள அறையில் தான் இருக்கிறது என்று நினைத்தனர். ஆனால் அது சமூக சேவைக்காக சேமிக்கப்பட்டு இருந்தது. நாங்கள் இருவரும் அந்த மாளிகையின் சாம்பலில் இருந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தோம். ஆனால் அன்று இரவு நான் மருத்துவமனையின் ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்த போது எனக்கு ஒரு அனாமதேய ஃபோன் கால் வந்தது. மறுபக்கத்திலிருந்து ஒரு கனத்த குரல் கேட்டது. மீரா, விஜயும் மைத்துனரும் பிடிபட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தாயா? ஆட்டமே இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. உண்மையான முதலாளி இன்னும் சுதந்திரமாகத்தான் இருக்கிறான். அந்த அனாமதேய கால் ஒரு ஆழமான சதியின் அறிகுறி. நான் அந்த ஃபோன் நம்பரை ட்ரேஸ் செய்ய முயன்றேன். ஆனால் அது ஒரு பிரைவேட் நம்பர். அப்போது எனக்கு மாமனாரின் அந்த டைரியின் நினைவு வந்தது. நான் அதை மீண்டும் திறந்தேன். டைரியின் கடைசி கவரின் உள்ளே ஒரு மெல்லிய தையல் இருந்தது. நான் அதை என் நகத்தால் கீறிய போது உள்ளே ஒரு சிறிய ஜிப் இருந்தது. அதன் மீது 6 என்று எழுதப்பட்டிருந்தது. நான் மருத்துவமனையின் வரவேற்பறையிலிருந்து ஒரு லேப்டாப் ஏற்பாடு செய்து அந்த ஜிப்பை மாட்டினேன். ஜிப் திறந்ததும் என் முன்னால் ஒரு வீடியோ ஃபைல் வந்தது. வீடியோவில் என் மாமனார் மிகவும் உடல்நிலை சரியில்லாத நிலையில் தெரிந்தார். அவர் கூறினார், மீரா, நீ இதை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் வீட்டின் ஓநாய்கள் தங்களின் உண்மை முகத்தை காட்டிவிட்டன என்று அர்த்தம். இந்த முழு ஆட்டத்திற்கும் பின்னால் இருப்பவன் இந்த நகரத்தின் இரட்சகன் என்று அழைக்கப்படும் ஒரு மனிதன். அவன்தான் மருத்துவமனையின் ட்ரஸ்டியும் நகரத்தின் மிகப்பெரிய கொடையாளியுமான தாக்கூர் விக்ரம் சிங். தாக்கூர் விக்ரம் சிங் அதே மனிதன்தான் இன்று மாலை ஆகாஷின் நலம் விசாரிக்க பூங்கொத்துடன் வந்திருந்தான். மாமனார் தொடர்ந்து கூறினார், விக்ரம் சிங் இந்த மாளிகையின் நிலத்திற்கு அடியில் புதைந்துள்ள அந்த பழைய பத்திரத்தை விரும்புகிறான். அப்போது வார்டின் கதவு மெதுவாக திறந்தது. தாக்கூர் விக்ரம் சிங் நின்றிருந்தான். அவனுடன் 2 ஆயுதம் ஏந்திய ஆட்கள் இருந்தனர். அவன் தன் அதே போலி புன்னகையை சிதறி சொன்னான், மீரா மகள் புத்திசாலி பெண். அந்த ஜிப்பை என்னிடம் கொடுத்து விடு. நீயும் ஆகாஷும் நாளைய விடியலை பார்க்க முடியும் என்று நான் உறுதியளிக்கிறேன். நான் லேப்டாப்பை மூடி எனக்கு பின்னால் மறைத்து கொண்டேன். தாக்கூர், உங்களை போன்றவர்கள் சமூகத்தின் பெயரால் இருக்கும் களங்கம். தாக்கூர் தன் ஆட்களுக்கு சைகை செய்தான். அவர்கள் என்னை நோக்கி வந்தனர். ஆனால் அப்போது திடீரென்று மருத்துவமனை முழுவதும் சைரன் ஒலிக்க தொடங்கியது. திடீரென்று அறைக்குள் ஒரு பெரிய போலீஸ் படை நுழைந்தது. அவர்களுடன் நகரத்தின் ஐஜியும் இருந்தார். தாக்கூர் விக்ரம் சிங் அதிர்ச்சி அடைந்தான். ஐஜி ஒரு ரெக்கார்டிங் டிவைஸை எடுத்தார். தாக்கூர் உள்ளே வருவதற்கு முன்பே நான் ஆன் செய்து ஐஜிக்கு லைவ் பிராட்காஸ்ட் செய்த டிவைஸ் அது. ஐஜி சொன்னார், தாக்கூர் சார், உங்கள் இரட்சகன் முகமூடி இப்போது கிழிந்தது.
உங்கள் பேச்சை நாங்கள் லைவாக கேட்டோம். தாக்கூருக்கு விலங்கிடப்பட்டது. தாக்கூர் அழைத்து செல்லப்பட்டதும் அறை அமைதியானது. ஆகாஷ் எனக்கு கொடுத்த அந்த சீட்டு வெறும் எச்சரிக்கை அல்ல, அது ஒரு கோடு. வீட்டில் மரணம் மறைந்திருக்கிறது என்பதன் பொருள் MOT, அதாவது மேனுவல் ஆஃப் ட்ரஸ்ட். அதுதான் மாமனாரின் டைரியின் ரகசிய பெயர். சில வாரங்களில் ஆகாஷ் குணமடைந்தார். மைத்துனர் விஜய், கண்ணா மற்றும் தாக்கூர் விக்ரம் சிங் அனைவரும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருந்தனர். நாங்கள் அந்த பூர்வீக நிலத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தோம். அங்கு ஒரு பெரிய அனாதை ஆசிரமும் மருத்துவமனையும் அமைப்பதற்காக. என்னை அடையாளம் காண மறுத்த என் கணவர் இன்று என்னுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி கொண்டிருக்கிறார். அந்த சீட்டை நான் ஒரு பிரேமில் மாட்டி வைத்துள்ளேன். அது நமக்கு நினைவூட்டுகிறது, உலகம் கையை விட்டாலும், சொந்தங்களே எதிரியானாலும், அன்பின் மற்றும் உண்மையின் ஒரு சிறு துளி மரணத்தையே வெல்லும் என்று. நன்றி.